அத்தை ஆட்டுக்கால் சூப் வச்சிருக்கீங்க, குடிங்க அத்தை. மருமவளை ஆட்டுக்கால் சூப்பா? நீ வைக்க ஆட்டுக்கால் சூப் எனக்கு நல்லா பிடிக்கும். சரி அத்தை, வேணும்னா இன்னும் கேளுங்க, என்ன நிறைய வச்சிருக்கே. சரி சரி மருமவளை, இதை குடிச்சிட்டு இன்னும் காய்க்கி என்ன? சரி அத்தை, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, நான் போய் பாக்கி. மக்களே, ராதிகா ஒரு வார்த்தையும் சொல்லாம திடீர்னு வந்து நிக்கிய. என்ன அம்மா, சொல்லிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரணுமா? எனக்கு விருப்பத்தை வர முடியாதா? அது உனக்கு விருப்பம் மக்களே, நீ எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம். ஆனால் நீ சொல்லிட்டு வந்த உனக்கு அந்நியர்காரிட்ட சொல்லி நிறைய சமைச்சு வச்சிருப்பேன், இல்லை சிக்கன் எல்லாம் எடுத்துருக்கலாம். அம்மா இது நம்ம வீடு தானே, நான் தோணியது போல வருவேன். நீங்க எப்பவுமே ரெடியா இருக்கணும், டெய்லி நிறைய சமைச்சு வச்சிருக்கணும் அம்மா. ஆமா மக்களே, நீ அப்படிதான் இருக்கணும். இதுவரை நீ சொல்லிட்டு வந்து அப்படியே பழவி போச்சு. நீ வார அன்னைக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷலா வைப்போம். அம்மா என்ன சூப்பா குடிச்சிட்டு இருக்குதீங்க? ஆமா மக்களே, சூப்பு தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. உனக்கு அந்நியர்காரி உண்டுல்ல, ஆட்டு சூப் சூப்பரா வைப்பா. உனக்கு என்ன அம்மா, கொடுத்து வச்ச வாழ்க்கை தான். உனக்கு என்ன வேணுமோ அந்நியர்காரி சூப்பரா சமைச்சு போடுவா. இல்ல நான் தான் அங்க இருந்து ஒரே கஷ்டப்படி. மக்களே எதுக்கு மக்களே நீ அங்கே இருந்து கஷ்டப்படணும்? உனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா இங்க வா மக்களே, அந்நியர்காரி உனக்கும் சேர்த்து சமைச்சு போடுவா. நல்லா சமைப்பா மக்களே. நீ உனக்கு ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு இங்க வா மக்களே. நான் எனக்கு ஹஸ்பண்டுக்கு அப்படிதான் அம்மா சொல்லிட்டு இருக்கேன், எங்க வீட்டுக்கு போகலாம், அண்ணி நல்லா சமைச்சு போடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இவங்க தான் கேட்கவே இல்லை, அம்மா தனியா ஒத்துக்கி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனி திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க, ஒரு விஷயமா இல்லாம வரமாட்டியே. எம்மா அடுத்த வாரத்துல இருந்து அங்க ஊர் ஃபுல்லா ஒரே கல்யாண வீடம்மா. ஒரு 10 கல்யாண வீட்டுக்கு மேலதான் இருக்கு. நல்ல விஷயம் தானே மக்களே, உனக்கு ஒண்ணுமே சமைக்காண்டாம். கல்யாண வீட்டுல போய் 3 வேளையும் சாப்பிட்டுட்டு வா மக்களே. எம்மா நான் அப்படிதான் பண்ண போறேன் அம்மா, அங்க போய் தான் சாப்பிட போறேன். ஆனா நகை வாங்க வந்தேன் அம்மா. மக்களே உனக்கு 100 பவுன் போட்டு தானே மக்களே கட்டி தந்தேன். அந்த நகை எல்லாம் இங்க எல்லாத்தையும் கொண்டு அடவு வச்சாச்சா? இல்ல அம்மா, நகை எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த நகை எல்லாம் போட்டு போட்டு பழசாலியாச்சம்மா. ஊர்ல உள்ள எல்லாருக்குமே தெரியும் எனக்கு என்ன நகை எல்லாம் இருக்குன்னு. எனக்கு வேற புதுசா நகை வேணும்மா. மக்களே ஒன்று 100 பவுன் போட்டு கட்டி கொடுத்ததுல இந்த வீட்டில் ஃபுல்லாக கடனாக இருக்காத கூட அடைக்க வழி இல்லாமல் இருக்கேன். உனக்கு அன்னை மட்டும்தான் சம்பாதிக்கவும் செய்யும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு புதுசாக நகை வேணுமா. நகை வேணும்னா உனக்கு ஹஸ்பண்ட்கிட்ட கேட்க வேண்டியதானே மக்களே, அவன் புதுசாக உனக்கு பண்ணி தரட்டு. இனி எங்களால் ஒன்றும் முடியாது. எம்மா புதுசாக நகை வாங்கி தரதானே அம்மா முடியாது. அண்ணிட்ட நிறைய நகை இருக்குல்ல அம்மா, நிறைய ஸ்டோன் வச்ச நகை எல்லாம் இருக்கு. அண்ணிட்ட இருந்து எப்படியாவது எனக்கு வாங்கி தாங்க அம்மா. நான் கல்யாண வீட்டை போட்டுட்டு தந்துடுறேன். எப்படி மக்களே அண்ணிட்ட கேட்க முடியும்? எப்படியாவது எனக்கு அன்னிக்கு நகை தான் வேணும், நீ எப்படியாவது வாங்கி தந்துடு. மக்களே கல்யாணம் ஆகி 2 வருஷம் தானே மக்களே ஆகுது, அந்த நகையெல்லாம் எப்படி பழசாகும்? அதே போட்டுட்டு வைப்போம் மக்களே. இல்லை அந்த நகையெல்லாம் என்னால் போட முடியாது. சரி உனட்ட இருந்து எப்படியாவது அன்னிக்காரிட்ட இருந்து அவளை நகையை வாங்கி தரேன். போட்டுட்டு பத்திரமா வந்து அண்ணிட்ட கொடுத்துருக்கணும். என்ன மருமவளே, எங்க மருமவளே போற? அத்தை பேங்குக்கு போறேன் அத்தை. எம்மா அண்ணிட்ட நிறைய காசு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த காசை எல்லாம் பேங்க்ல போட போறாங்க போல. எதுக்கு மருமவளே பேங்குக்கு போற? அத்தை எனக்கு நகையெல்லாம் கொண்டு பேங்க் லாக்கர்ல வைக்கலான்னு போறேன் அத்தை. இங்க இருந்தா எப்படியும் சேஃப்டி இல்ல, பேங்க்ல இருந்தா சேஃபா இருக்கும் இல்ல அத்தை. எம்மா எப்படியாவது கேட்டு நகையை வாங்கிடாமா. மருமவளே பேங்க் லாக்கர்ல எதுக்கு வைக்கணும்? நான் இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ளாடி யார் வர போறா? திருடங்க வர சான்ஸே இல்ல. இதுவரை வீட்டுல இருந்து ஒரு பொருளுமே திருட்டு போனதே இல்ல. அத்தை நான் வேற இனி வேலையை போக போறேன், நீங்க ஒத்தைக்கு தான் வீட்டுல இருப்பீங்க. நீங்களும் எங்கேயாவது கதை பேச போனா கண்டிப்பா திருடன் வர எல்லாம் சான்ஸ் இருக்கு அத்தை. மருமவளே இதுவரை நீ வீட்டில் இருந்தனால தான் நான் எங்கேயாவது கதை பேச போவேன். நீ வீட்டில் இல்லைன்னா நான் எதுக்கு மருமவளே கதை பேச எல்லாம் போவேன்? வீட்டிலே தான் இருப்பேன். அதை பற்றியெல்லாம் கவலையே படாது. நீ ஒன்று பண்ணு, அந்த நகையெல்லாம் என்னட்டு தானே எனக்கு பீரோவில் பத்திரமா வச்சிருக்கீங்க. சரி அத்தை பத்திரமா வச்சிருங்க. என்ன மூளை எப்படியோ கஷ்டப்பட்டு உன அன்னிக்காரிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்கியாச்சு. இதை கொண்டு ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போயிரு. சரிம்மா சரி, நான் வீட்டுக்கு போகிறேன். இந்த எல்லா நகையை இனி நானே தான் வச்சிருக்க போகிறேன். நீ என்னதும் பண்ணி தோல, ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போயிரு, அல்லது அன்னிக்காரிக்கு டவுட் வந்துடும். மக்களே சீக்கிரமா ஓடிரு மக்களே, உனக்கு அந்நியர்காரி வரக்கு முன்னாடி ஓடிரு. எம்மா கொஞ்சம் திரும்பி பாருமா, அன்னிக்காரி நிக்கியா. என்ன 2 பேரும் நல்ல அவசரமா நின்னது போல இருக்கு. ஏன்னா பேக கொண்டு எங்க போறீங்க? அது ஒன்றும் இல்லை மருமவளே, எங்கேயும் போகல. எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ளாடி உண்மையான நகையே இல்லை, உள்ளாடி கவரிங் நகை தான் இருக்கு. உண்மையான நகையெல்லாம் என்னட்டு தான் இருக்கு. என்ன மருமவளே சொல்லியே? உங்க 2 பேர்ட்டையும் எவ்வளவு நாள் நான் ஏமாந்துருப்பேன். இந்த டைம் ஏமாறவே கூடாதுன்னு நினைச்சுதான் அதுக்குள்ளாடி கவரிங் நகையை வச்சு தந்தேன். கண்டிப்பா ராதிகா அந்த நகையெல்லாம் கொண்டு போயிடுவான்னு எனக்கு தெரியும். என்கிட்ட இருக்க பேங்குக்குள்ளாடி தான் உண்மையான நகையே இருக்கு. நான் இனிதான் பேங்குக்கு போய் இதையெல்லாம் வைக்க போறேன். எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம வீட்டுக்கு திருடங்க வெளியில இருந்தெல்லாம் வரமாட்டாங்க, வீட்டுக்கு உள்ளாடியே திருடங்க இருக்காங்க. ஏம்மா என்ன அம்மா அண்ணி இப்படி பண்ணிட்டாங்க? நல்ல வேலை நான் இந்த நகையெல்லாம் கொண்டு நகை கடைக்கு போகல. ஒருக்கா நினைச்சு இந்த நகையெல்லாம் நகை கடையில கொண்டு கொடுத்துட்டு புதிய நகை நம்ம வாங்கலான்னு. அப்படி நகை கடையில கொண்டு கொடுத்துருந்தா என்ன போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஆமா மக்களே, இனி அண்ணிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.